பிரதமர் மோடி ராஜஸ்தான் பொதுக்கூட்டத்தில் பேசினது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நாட்டினுடைய வளத்தை இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பதில் தான் காங்கிரஸ் முன்னுரிமை அளிக்கும் அப்படிங்கிற ஒரு பொய்யான செய்தியை சுட்டிக்காட்டி, இந்துக்களுடைய சொத்துக்கள் எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அது ஒரு படி மேலே கூட போய் பெண்களுடைய தாலியை கூட காங்கிரஸ் விட்டு வைக்க மாட்டாங்க, அதை கூட இஸ்லாமியர்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளான பேச்சு, ஒரு வெறுப்பு பேச்சு அவர் பேசியிருக்காரு. இந்த பேச்சை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப மோசமான பேச்சு இது. ஒரு பிரதமர் பேசக்கூடிய பேச்சு இல்லை, பொய்யான ஒரு பிரச்சாரம். பல பிஜேபி தலைவர்கள், பாஜக தலைவர்கள் இந்த மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் பிரதமர் பேசுகிறது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இது கம்ப்ளைண்ட் போயிருக்கு, இது முன்னாலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து அஃபிஷியலாகவே எலெக்ஷன் கமிஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க ஒன்றும் செய்ததாக தெரியல இது வரைக்கும், சும்மா அப்படியே உட்காந்துருக்காங்க. இது ஒரு சுதந்திரமான ஒரு எலெக்ஷன் கமிஷன் என்று யாரும் சொல்ல முடியாது இன்றைக்கி. அது முன்னாலேயே அந்த சர்ச்சை இருந்தது. அப்பாயின்மெண்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து அது எப்படி அதை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொன்னாங்க. அதை மாற்றிட்டு ஒரு லாவில் இது கொண்டு வந்திருக்காங்க. இது பேசிக்ஸ் கான்ஸ்டியூஷனுடைய, அரசியலமைப்பு சட்டத்துடைய அடிப்படை, அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறதுக்கு நேர் மாறாக அந்த அப்பாயின்மெண்ட் நடந்திருக்கு. இப்போ அது ப்ரூவ் ஆகிருக்கு. அது இண்டிபெண்ட், சுதந்திரமாக அவங்களால செயல் பண்ண முடியாதுங்கிறது இன்றைக்கி நன்றாக நிலைநாட்டப்பட்டு இருக்கிறது. ஏன்னா சும்மா அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அது இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் கோர்ட்டுக்கு கட்டாயமாக இது போகும். இதில் என்ன நடக்கும்னு தெரியும், இப்போ சொல்ல முடியாது. ஆனால் இது எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த ஒரு நான் இண்டிபெண்ட், சுதந்திரம் இல்லாத ஒரு போக்கை வன்மையாக கண்டிக்கணும். இந்த இதில் இப்போவே தெரிஞ்சு இன்னும் என்னென்ன நடக்க போகிறதுன்னு தெரியல. இப்போ ஒரு ஃபேஸ் தானே நடந்திருக்கு வரைக்கும். இந்த கேம்பெயினிங் நடக்கிறது. இன்னும் இந்த 7 ஃபேஸ் எலெக்ஷனில் என்னென்ன மோசமான இது வரும்னு சொல்லி இப்போ இன்னும் பார்க்க வேண்டும். யார் செய்தாலும் இதை கண்டிக்கணும், எந்த கட்சி செய்தாலும். ஆனால் தமிழ்நாட்டில், சவுத் இந்தியாவில் இப்படி பேசாமல் நார்த் இந்தியாவில் போய் எப்போவுமே அந்த ஹிந்து முஸ்லீம் தொடர்பான அந்த சர்ச்சை பேச்சுகளையோ வெறுப்பு பேச்சுகளையோ அவர் தொடர்ந்து பேசுவதற்கான காரணம் என்ன? அது கட்டாயமாக அப்படி தான் செய்கிறாங்க. இங்கே வந்து வேறு மாதிரி பேசுவாங்க, அங்கே வேறு மாதிரி பேசுவாங்க. ஆனால் இன்றைக்கி அதை மூடி மறைக்க முடியாது. ஏன்னா எல்லாம் டெலிவிஷன் உங்கள் மூலம், சோஷியல் மீடியா மூலம் எல்லாருக்கும் தெரிஞ்சுவிடும், ப்ரெஸ்லேயும். பிரதமர் செய்கிறத பார்த்து இன்னும் அது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங் தான். அது பல இடத்துல டெவலப்மெண்ட்னு பேசுகிறாரு. ஆனால் இந்த ஹிந்துத்வா கொள்கை, விஷமத்தனமான ஒரு கொள்கை வந்து கொண்டு வந்து மதவெறி, ஹேட் பாலிட்டிக்ஸ், மதவெறியையும் அந்த அந்த ஹேட் அதுதான் தூண்டி விடுறாங்க. 2014ஆம் ஆண்டு 2014 அன்றைக்கி இருந்த எலெக்ஷன் கமிஷன், அமித்ஷா அன்றைக்கி பாஜக தலைவர், அவர் பேசுறதுக்கு அதை கண்டித்து அவர் வந்து ரேலியை வந்து எந்த கூட்டத்திலும் போய் பேசக்கூடாதுன்னு தடை கூட ஆர்டர் பண்ணாங்க. அப்புறம் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு அன்கண்டிஷனல் அப்பாலஜி கொடுத்தாரு. மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் அவர் விட்டுட்டாங்க. அன்றைக்கி அதாவது அட்லீஸ்ட் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க, இது வந்து பண்ணுறது கூடாதுன்னு. இன்றைக்கி அந்த மாதிரி கூட இல்லையே. 2014 24 பார்த்திங்கன்னா ஒரு சரிவு ஏற்பட்டு கொண்டு இருக்குது இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய பார்வையிலும் போக்கிலும். இப்போ இவர் பேசின இந்த பேச்சு அப்படிங்கிறது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்குறீங்க? பாஜக தலைமை ஓரளவுக்கு டெஸ்பரேட்டாக இருக்காங்க தான் பார்க்கலாம். ரொம்ப வேறு இல்லை, இவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போக தேவையில்லை. அவங்க வந்து உண்மையிலேயே நாங்கள் வந்து வெற்றி காணும்னு நம்பினாங்கன்னா இந்த அளவுக்கு போக தேவையில்லை. அதனால் அது போகிறதுல அது கேள்விக்குறி தான். அது எதனால் இது செய்கிறாங்க? ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்காங்களா? வேறு அதாவது கிரவுண்டில் வந்து வேறு ரியாலிட்டி, உண்மை வந்து வேறு மாதிரி டெவலப் ஆகிட்டுருக்கா, வேகமாக போயிட்டுருக்கா. ஃபஸ்ட் ஃபேஸில் கிளியராக எல்லா பேப்பர்லேயும் வந்திருக்கு. இந்தியா அலையன்ஸுக்கு தான், குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு ஸ்வீப் வரும். திமுகவுடைய தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி இங்கே வந்து ஒரு பெரிய ஸ்வீப் ஏற்பட போகிறது. இது நாடறிஞ்ச உண்மை, இது எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ எக்ஸாக்டாக எவ்வளோ வரும்னு சொல்லி நம்ம ஸ்பெக்குலேட் பண்ண தேவையில்லை. ஆனால் ஒரு ஸ்வீப். அதே மாதிரி வேறு பகுதிகளில் நடந்தக்கூடிய அந்த 102 கான்ஸ்டியூவன்சியில் தேர்தல் நடந்திருக்கு ஃபஸ்ட் ஃபேஸில். அதில் அநேகமாக
இந்தியா கூட்டணி தான், இந்தியா பிளாக் தான் முன்னால் இருக்காங்கன்னு எல்லாருக்கும் புரியுது. ரிப்போர்ட்ஸும் அப்படி தான் இருக்குது, பேப்பர்லேயும் அப்படி தான் வந்திருக்கு. அதனால் கொஞ்சம் டெஸ்பரேட்டாக இருக்காங்கிறா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது இப்போது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.